எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு 10 காமனான சந்தேக கேள்விகள் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இந்த கேள்வி பதிலில் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஹாட் வாட்டரில் பண்ணலாமா இல்லை கோல்டு வாட்டரில் பண்ணலாமா, அது சுடு தண்ணியா இல்லை நார்மல் தண்ணியான்னு கேட்டிருக்காங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நார்மல் தண்ணி தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா அதில் நமக்கு நிறைய உயிர் சக்திகள் இருக்கும். ஜென்ரலாக சொல்லுவாங்க தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உயிர் சக்தி உண்டு, அது வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அட்ராக்ட் பண்ணும் அப்படிம்பாங்க. இதை பற்றி ஒரு சில ஆராய்ச்சிகள்லாம் ஜப்பான் சேர்ந்த ஒருத்தர் பண்ணியிருக்காரு. நீங்கள் வேணால் நெட்டில் தேடி அதை படிச்சுக்கோங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சில் தண்ணி தான் ரொம்ப பெஸ்ட்டு, ஹாட் வாட்டர் வேண்டாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் நீங்கள் அப்போ வேணால் லைட்டாக ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மண்பானை தண்ணி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக மண்பானை தண்ணி தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். நார்மல் வாட்டரு சுடு தண்ணியை விட மண்பானை தண்ணி ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா மண்பானை தண்ணியில் வந்து நிறைய உயிராற்றல் இருக்கும். நீங்கள் தண்ணியை ராத்திரி மண்பானையில் ஊற வைக்கும் போது நிறைய உயிராற்றல் பெற்று அந்த தண்ணி காலைல குடிக்கும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அட் த சேம் டைம் நீங்கள் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதான். மூணாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளோ அஃபர்மேஷன் சொல்லலாம்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரே ஒரு அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு அஃபர்மேஷன் எடுத்து 21 நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அஃபர்மேஷன் மாற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வேலைக்காக காலைல வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அடுத்த நாள் உங்கள் மேரேஜுக்கு ஒரு அஃபர்மேஷன் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் மணிக்கு ஒரு அஃபர்மேஷன் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் சொன்னால் ஒரு அஃபர்மேஷன் எடுத்து 21 நாள் போங்க, இல்லை 48 நாள் உங்களுக்கு எது வந்து கன்வென்ட்டாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அஃபர்மேஷனுக்கு போங்க. ஸோ ரொம்ப போட்டு ப்ராசஸ் குழப்பிக்காதீங்க. நாலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளோ வாட்டி ஒரு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து கிராஜுவேட் முன்னாடி இந்த ப்ராசஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பாட்டில் வச்சுக்கோங்க. பாட்டில்னால் ஒரு நார்மல் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி அப்பப்போ நீங்கள் குடிங்க தண்ணியை. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ கணக்கெல்லாம் கிடையாது, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணலாம். எந்த மாதிரியான கப்போ இல்லை பாட்டில் யூஸ் பண்ண அப்படி கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னா, டிரான்ஸ்பரண்ட் கப்பு இல்லை பாட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து தண்ணியை வந்து உங்கள் கண்டியோட நீங்கள் நல்ல கம்யூனிகேஷன் பண்ணணுன்னா அதுக்கு நமக்கு டிரான்ஸ்பரண்டான ஆப்ஜெக்ட் தான் ரொம்ப பெஸ்ட்டு. சப்போஸ் முடியாத பட்சத்தில் நீங்கள் வேறு பாட்டில், சில்வர் பாட்டில் இல்லை வேறு பிளாஸ்டிக் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சொல்லணுன்னா, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் இல்லை கிளாஸ் கிடச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அஃபர்மேஷனில் அந்த கிளாஸில் வந்து ஒட்டலாமான்னு கேட்டிருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டி. நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ராத்திரி நீங்கள் தண்ணியை ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு அந்த கிளாஸில் உங்கள் அஃபர்மேஷன் ஒட்டிட்டு அதை அப்படியே முடிச்சுட்டு காலைல இருந்துச்சு நீங்கள் என்ன அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அதை குடிச்சிங்கன்னா அது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். அது நான் சொன்ன மாதிரியே தான், ஒரு 21 டேஸ்க்கு ஒரு அஃபர்மேஷன் எழுதி ஒட்டிடுங்க. ஒரே கிளாஸை யூஸ் பண்ணி கிளாஸ்லாம் மாற்றாதீங்க, ஒரே கிளாஸை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த கேள்வி, அஃபர்மேஷனை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் தண்ணியை கையில் பிடிச்சிட்டு உங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் மனசுக்குள்ளே இப்போ உங்களுக்கு வேலை வேணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இந்த ஊரில் இந்த கம்பெனியில் கிடைக்கணும்னா அது கிடைச்ச மாதிரி சொல்லுங்கள். எனக்கு சென்னையில் அமேசான் கம்பெனியில் வேலை கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி எனக்கு வந்து 10 லட்ச ரூபாய் பணம் கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. அதாவது எனக்கு ஒரு விஷயம் அது நடந்த மாதிரி நான் வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லணும். ஸோ இதான் ரொம்ப முக்கியமானது. ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் வேணுமோ அதை நீங்கள் சொல்லிகிட்டே வரலாம். 21 டேஸ் ஆர் 40 டேஸ் சொல்லிட்டுக்கப்புறம் நீங்கள் அடுத்து வேறு ஏதாவது விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணும்போது தண்ணியை எப்படி குடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. தண்ணியை நீங்கள் வந்து அண்ணாந்து குடிக்கலாம் வேணாம், நீங்கள் சப்பி குடித்தாலே ரொம்ப நல்லது. ஏன்னா சப்பி குடித்தா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள்லாம் உண்டு. ஸோ அதை பற்றி நான் பேசணும்னா அது வேறு மாதிரி டாப்பிக்காக போகும். ஸோ மருத்துவ குணம் நிறைய உண்டு. ஸோ நீங்கள் சப்பையே குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது எவ்வளோ லிட்டர் கிளாஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. கிளாஸாக பாட்டில் எவ்வளோ லிட்டர் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், நார்மல் கப் எடுத்துக்கோங்க. சின்ன ஒரு கண்ணாடி கப்பு ஒரு 500 ml எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் தண்ணி குடிக்கலாம். நீங்கள் பெரிய பெரிய பாட்டில்லாம் யூஸ் பண்ணணும். டெய்லி காலைல நினச்சி 2 பாட்டில் தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரிலாம் குடிச்சிடாதீங்க. அது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். தண்ணி குடிக்கலாம், ஆனால் தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மார்னிங் என்ன பண்ணிங்கன்னா சின்ன கப்பு போதும். அந்த சின்ன கப்பே சஃபிஷியன்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 ml அதிகம் தான், அதோட சின்னதாக கிடைச்சா கூட ஓகே. நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் நார்மலாக உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்க்க போயிடலாம்.
வாயை திறந்து அஃபர்மேஷன் சொல்லணுமான்னு கேட்டிருக்கீங்க. வாயை திறந்து சொல்லணும் அவசியம் இல்லை, மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா வாயை திறந்து சொல்கிறது சில டைம் டிஸ்டர்ப் ஆகும் நம்மளுக்கே. இதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்கும், நம்ம நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா வெளியே சொன்னாலும் நிறைய சில பேருக்கு வாயை திறந்து சொன்னீங்கன்னா வெளியே கேட்டு இருக்காது. ஸோ ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு தண்ணி குடிங்க. ஆஃபீஸில் அதே மாதிரி தான். வாட்டர் பாட்டிலில் நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் அதுக்காக கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணிட்டு பண்ணணும் இல்லை. வாட்டர் பாட்டில் எடுக்கும்போது நீங்கள் அந்த அஃபர்மேஷன் மனசுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு குடிச்சிருங்க, அவ்வளோதான். ஏன்னா ஆஃபீஸ் டைமில் நீங்கள் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும், எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாட்டில் எடுத்து நீங்கள் பாட்டு குடிங்க. தண்ணி நார்மலாக குடிக்கிற மாதிரி தண்ணி குடிக்கும்போது நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, இந்த அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நிறைய பாசிட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். தேங்க்யூ.